ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனிக்கு தான் வந்திருக்கிறோம். முருகனை வணங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். சஷ்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகனோட அறுபடை வீட்டில் 3ஆம் படை வீடு தான் பழனி. இந்த பழனி மலையோட சிறப்புகள்னு பார்த்தா, சங்க இலக்கியங்களில் நிறைய இடத்துல இந்த மலையை பற்றினதை பார்க்கலாம். நம்ம தமிழர்கள் சங்க காலத்தில் நிலங்களை 5 வகையாக பிரிச்சுருந்தாங்க. அதில் குறிஞ்சிக்குரிய நிலப்பகுதி தான் நம்ம பழனி மலை. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் தான் முருக கடவுள். இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலி, யானை, கிளி, மயில், சந்தன மரம், தேக்கு மரம், மூங்கில், குறிஞ்சிப்பூ, வேங்கைப்பூ, திணையரிசி, அருவி நீர், சுனை நீர் முதலிய குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருளாக நம்ம வச்சுட்டு இருந்தோம். கருப்பொருள் அப்படிங்கிறது அந்த நிலத்துக்குரிய கடவுள், அங்கே இருக்கிற மரங்கள், பறவைகள், பூக்கள், நீர்நிலை, இந்த மாதிரி சொல்கிறதான் கருப்பொருட்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னவே இந்த சங்க இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. சங்க காலம் என்பது கிமு 300 முதல் கிபி 100 வரையிலான அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சங்க இலக்கியங்களில் பாடல் பாடியிருக்காங்க. இப்போ 18 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தர் தான் நவபாசான தசாபாசானத்தில் 2 சிலைகள் செஞ்சுருக்காரு. போகர் சித்தர் இந்த 2 சிலைகளுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கன்னிவாடி பகுதியில் தான் சிலைகளை செய்ததாக சொல்லப்படுறாங்க. இந்த 2 சிலையில் ஒன்று தான் கொடைக்கானல் பூம்பாறையில் இருக்குது. நம்ம சேனலில் பூம்பாறை முருகனை பற்றின வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம போகர் சித்தர் செய்த நவபாசான சிலை பழனி மலையில் வச்சுருக்கிறாரு. ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் கடவுளை போகர் சித்தர் நவபாஷான சிலையாக வடித்து இங்கே வச்சுருக்கிறாரு. நமக்கு இங்கே வணங்கிட்டாலே போதும், அவ்வளோ ஒரு நோய்களுமே தீர்ற வல்லமை கொண்டது தான் இந்த முருகன், பழனி முருகன் கோவில். தமிழ்நாட்டில் நிறையா மலைக்கோவில்கள் இருக்குது. அதில் பழனியும் ஒன்று. ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வணங்கி வழிபட்டுட்டு இருக்கோம். முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை அப்படின்ற இது சங்ககால இலக்கியம். இதில் 317 அடிகளுடைய ஒரே பாட்டாக இருக்குது. இதை இயற்றியவர் நக்கீரன்ற புலவர். இந்த திருமுருகாற்றுப்படையில் அறுபடை வீடுகளை உள்ள சிறப்புகளையும் முருகனையும் பற்றி அவ்வளோ அழகாக நக்கீரர் பாடல் பாடியிருப்பார். சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான சித்தர் அகத்திய சித்தர். அவருடைய வாக்கின்படி முருகனோட அருளாலையும் போகர் சித்தர் பழனி மலையில் நவபாசான சிலையை வடிக்க ஆரம்பிக்கிறாரு. 9 வகை மூலிகையை கொண்டு தான் இந்த சிலையை வடிச்சிருக்கிறாங்க. பழனி மலையில் குடிகொண்டு இருக்கும் தண்டாயுதபாணிக்கு கார்முகில், ரசசந்தூரம், வெள்ளை பாசானம், இரத்த பாசானம், கம்பி நவரசம், குதிரைப்பல், லிங்கம், கவரி பாசானம், சீதை பாசானம் ஆகிய 9 வகை அபூர்வ மூலிகை விஷங்களை கொண்டு தான் இந்த தண்டாயுதபாணி சிலையை போகர் சித்தர் செய்திருக்காரு. இந்த முருகனை பழனி மலையில் அவரே பிரதிஷ்டம் செஞ்சுருக்காரு. ஒரு காலத்தில் முருகன் இருக்கிற இடம் தெரியாமல் சேர மன்னர் இந்த மலைக்கு வேட்டைக்காக வந்திருக்காரு. அப்போ அவர் கனவுல போய் முருகப்பெருமான் சொல்லி இந்த இடத்துல ஒரு கோயிலை சேர மன்னன் கட்டியிருக்காரு. அதனால தான் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுப்பாரு. மேற்கு கேரளா எல்லாமே நமக்கு சேர நாட்டை சேர்ந்தது தான். பழனி மலைக்கு நிறையா மாநில மக்கள் வந்தாலும் கேரள மக்கள் நிறைய தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. முருகப்பெருமான் ஆலயத்துக்கு பாண்டிய மன்னரும் சேர மன்னர்களுமே நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறாங்க. இங்கே சிறப்பாக தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ கார்த்திகை 1லேருந்து மார்கழி ஃபுல்லுமே மாலை போட்டு நிறையா காவடிகள், பால்குடம், நிறையா டெய்லியுமே திருவிழா இங்கே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்கூடாக இங்கே பார்த்துக்கலாம். இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 150 மீட்டர் உயரத்தில் இருக்குது. படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா 690 படிக்கட்டுகள் இருக்குது. மேலே மலைக்கு போகிறதுக்கு 2 வழிகள் பயன்படுத்துகிறாங்க. மலை ஏற முடியாத பக்தர்களுக்கு ரோப் கார் வசதியும் இருக்குது. அது இயங்காத நேரத்தில் யானைப்படியா வழியாகவும் மக்கள் பக்தர்கள் போய்க்கிருவாங்க. மற்றவங்க நேராக இருக்கிற படி 690 படிகளுமே மேலே ஏறி முருகனை வேண்டிகிட்டே சென்றுவாங்க. மேலே நல்லா ஸ்பீடாக போனால் 15 நிமிஷத்தில் அந்த படிக்கட்டுகளை நம்ம ஏறிடலாம். படிக்கட்டுகள் ஏறதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கார். அவரை வணங்கிட்டு தான் நம்ம படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோன்லாம் இங்கே ஒப்படைச்சிட்டு தான் நம்ம போகணும் மேலே. இதுக்கு ஒரு 5 ரூபா மட்டும் வாங்குறாங்க. இங்கே திறக்கும் நேரமும் கீழே ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். நாங்கள் போன நேரத்தில் 11:45க்கு நம்ம 10 ரூபா டிக்கெட் வாங்கினோம்.
நடை வந்து மூடிட்டதா வந்து சொன்னாங்க 12 மணிக்கு. 12:45 தான் திறக்கிறதா வந்து அங்கே இருக்க ஊழியர் சொன்னாங்க. அதனால் 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் திறந்த பின்னாடி முருகனை வணங்கிட்டு வந்தோம். முருகனுக்கு பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 கால பூஜை வந்து இங்கே நடைபெறுது. பூஜை பொருள்கள்னு பார்த்திங்கன்னா சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் இதை கொண்டு தான் நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. பன்னீருங்கிறது வந்து மார்கழி மாதம் மட்டும்தான் பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு பூஜை நடைபெறும். மற்ற நாள்களில் வந்து விபூதி, பஞ்சாமிர்தம், சந்தனம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. சந்தனமும் இரவு வந்து முருகப்பெருமானோட திருமேனியில் வந்து போட்டு அதை வந்து பிரசாதமாக காலையில் வர்ற பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விபூதி பிரசாதமும் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. பழனி மலையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழனி மலை வந்து செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அதனால பக்தர்கள் வந்து நிறையா பேர் வந்து அவங்க திருமணம் வேண்டி நிறையா பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் வேலை வாய்ப்புக்கு, உடம்புல ஏற்படுற நரம்பு சம்மந்தமான பிரச்சனை கூட இங்கே வந்து வணங்கிட்டு அவங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா குணமாகறத வந்து பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட வேண்டுதலையும் நிறையா வந்து முருகப்பெருமான் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்குறாரு. முருகப்பெருமானை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தமிழ் இலக்கியங்களில் நிறையா இருக்குது. அதில் திருமுருகாற்றுப்படை, இந்த திருமுருகாற்றுப்படை அப்படின்ற நூல் வந்து சங்க இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டு அப்படின்ற 2 பெரும் பிரிவுகளிலிருந்து வந்ததாகும். 10 பாட்டு அப்படிங்கிறது வந்து 10 நெடிய பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூலாகும். இந்த 10 பாட்டு தொகுப்பில் ஒன்று தான் நம்ம திருமுருகாற்றுப்படை. இதை வந்து முருகு அப்படின்னும் நூலை வந்து சொல்லுவாங்க. கந்த புராணம், அது இல்லாமல் திருவிளையாடல் புராணம், இதில் எல்லாமே முருகனை பற்றின செய்திகள் நம்ம நிறையா பார்க்க முடியுது. அது இல்லாமல் நம்ம அருணகிரிநாதர் சுவாமிகளும் நிறையா பாடல்கள் நம்ம முருகப்பெருமானை வந்து பாடியிருக்கிறாங்க. நம்மள எல்லா பேத்துக்குமே தெரியும் திருவிளையாடல் புராணப்படி பழனியில் இருக்கிற முருகப்பெருமான் எப்படி அவங்க அம்மா அப்பாட்ட வந்து கோவிச்சிட்டு இந்த பழனி மலைகிரி அப்படின்ற இந்த மலையில் வந்து அமர்ந்தார் அப்படின்ற விவரம். இந்த வாரம் திங்கட்கிழமை போனதுனால கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. மேலே மலையில் மட்டும் ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க. அன்னதான கூட்டத்தில் ஒரு 500 பேரும், சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 500 பேர் இருந்தாங்க. மற்றபடி ரோடுகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் டிக்கெட் இருக்குது, 100 ரூபாய் டிக்கெட் இருக்குது, பொது தரிசனம் இருக்குது. நமக்கு எது சௌரியமோ அதில் போய் நம்ம தண்டாயுதபாணியை வணங்கிட்டு வெளியில் வர்ற இடத்துல போகர் சித்தர் அவங்களோட சீவ சமாதியும் இருக்குது. அவங்களையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு வரலாம். போகர் சித்தரோட ஜீவ சமாதியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜீவ சமாதிக்கு மேலே மரகத லிங்கம் வந்து வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. போகர் சித்தர் பூஜித்த மரகத லிங்கம்னு சொல்லப்படுறாங்க. அங்கே வந்து திருநீரும் குங்குமமும் பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க. நமக்கு திருநீரும் பிரசாதமாக கொடுப்பாங்க, குங்குமமும் நமக்கு கொடுக்கப்படுறாங்க. அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் போகர் சித்தரோட ஜீவ சமாதியோட பூஜைகள் எல்லாமே புலிப்பாணி சித்தரோட பரம்பரை தான் இன்னுமே செஞ்சுட்டு வராங்க. புலிப்பாணி சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போகர் சித்தரோட சீடர். அவர் உடனே இருந்து அவருக்கு சீடராக இருந்தவர். இவரும் 18 சித்தர்களில் ஒருவராக வந்து வணங்கிட்டுருக்கோம். பழனி படி ஏறதுக்கு முன்னாடியே இவரோட ஜீவ சமாதி முன்னாடி இருக்குது. நீங்கள் அவங்களையும் பார்த்து வணங்கிட்டு வரலாம். பழனிக்கு போகிறதுக்கு பஸ் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து நிறையா பஸ் இருக்குது. அது இல்லாமல் எல்லா மாவட்டங்களில் இருந்துமே பழனிக்கு வந்து நிறையா போக்குவரத்துகள் இருக்குது. பழனி மலையில் நிறையா மூலிகை செடி இருக்கனால நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. அது இல்லாமல் பழனி ஆண்டவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். போகர் சித்தருமே இன்னுமே அவர் மலைகளில் வாழ்ந்துட்டுருக்காரு, உருவமாவோ அருவமாவோ இருக்கிறதா வந்து பக்தர்கள் வந்து நம்பப்படுறாங்க. அதனால் நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு பழனி தண்டாயுதபாணியை வணங்கிட்டு வாங்க. இந்த பழனி மலை முருகன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.